ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பேரண்டிங்ங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேரண்டிங்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக்னு. யார கேட்டாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்செப்ஷன் குடுப்பாங்க பேரண்டிங் பத்தி. இப்ப நானுமே ஆஸ் அ நியூ பேரண்ட் ஆஃப் 2 சில்ட்ரன் எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, எது சரி, எது தப்பு பேரண்டிங்ல அப்படின்றத இப்ப தான் ட்ரையல் அண்ட் எரர் மூலமா கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய சீக்ரெட் வெப்பன் புக்ஸு தாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசென்ட்டா நான் படிச்ச ஒரு புக்கு ஹண்ட் கேதர் பேரண்ட் பை மைக்கேல் அண்ட் டூக்லெஃப். ஸோ அந்த புக்கில் ஆத்தர் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய பேரண்டிங் சீக்ரெட்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரலாக கரண்ட் ஜென்ரேஷனில் நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே பண்ணுறது வந்து இட் ஃபால்ஸ் அண்டர் வெஸ்டர்ன் பேரண்டிங் தாங்க. ஸோ அதாவது கான்ஸ்டண்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ரிவார்ட் சிஸ்டம், இது பண்ணால் இது தருவேன், இது பண்ணலைன்னா இது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, டைம் அவுட்ஸ் கொடுக்குறது, இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஓவர் ப்ரொடெக்டிவ், இது எல்லாமே இட் ஃபால்ஸ் அண்டர் வெஸ்டர்ன் பேரண்டிங் தாங்க. ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜின்றதே வந்து ஒரு சில டிகேட்ஸாக தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கும் முன்னாடி நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் பேரண்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே ரொம்பவும் அருமையாக பேரண்டிங் பண்ணக்கூடிய ஒரு சில கம்யூனிட்டிஸை ஆத்தர் வந்து இன் பர்சன் விசிட் பண்ணி அவங்களோடைய இருந்து அவங்களுடைய பேரண்டிங் சீக்ரெட்ஸை கற்றுக்கிட்டு தான் இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தா, மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மாயன் கம்யூனிட்டி, ஆர்டிக் கனடாவில் இருக்கக்கூடிய இனுவிட் கம்யூனிட்டி, டன்சானியாவில் இருக்கக்கூடிய ஹட்ஸபே ஹண்டர் கேதரர்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் வந்து தே ஹேவ் டைம் டெஸ்டட் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸுங்க. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் ஆகாதுங்களாங்க. அதுக்கு பதிலாக இந்த கம்யூனிட்டிஸில் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய 4 பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொலாபரேஷன். அதாவது ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம வந்து சமமாக பார்க்கணுமா, அதாவது ஈக்குவல் பார்ட்னர்ஸாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த புக்கில் இந்த ஸ்ட்ராட்டஜியை படித்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணோங்க. ஸோ நாங்கள் மீல் ப்ரிப் பண்ணும்போது எங்களோட குழந்தைங்களுக்கு சில்ட்ரன் சேஃப்டி நைஃப்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களும் எங்களோட சேர்ந்து வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி மீலை ப்ரெப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சர்ப்ரைசிங்லி இட் டர்ன்ட் அவுட் டு பி வெரி குட்ங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ செகண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு பர்சனலாக ரொம்பவே கஷ்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எமோஷ்னல் ரெகுலேஷன். ஸோ சில்ட்ரன் கிட்ட எங்கள் வீட்டில் நான் அவங்க கோவப்படும் போது வென் தே த்ரோ டேண்ட்ரம்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, அமைதியாக பேசணும், ஸ்லோவாக வந்து காமாக உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்படி நல்லா சொல்லுவேன். ஸோ ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எமோஷ்னல் ரெகுலேஷனை கண்டிப்பாக டீச்சே பண்ண முடியாதுங்களாங்க. ஸோ நமக்கு கோவம் வரும்போது நம்ம காமாக கம்போஸ்டாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம்னா இதை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அதை மாடல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக அட் த சேம் டைம் ஆத்தர் வந்து உங்களுடைய எமோஷ்னல் ஃபீலிங்ஸை சப்ரெஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லலைங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டெடியான ப்ரெடிக்டபிளான எமோஷ்னல் என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி வந்து சில்ட்ரன் த்ரோ டேண்ட்ரம்ஸ் நம்ம இதை பண்ணோன்னா அது மூலமாக அவங்க என்ன கற்றுப்பாங்கன்னா, அம்மா அப்பா பண்ணுற மாதிரியே நம்மளாலேயும் நம்மளுடைய பிக் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க கற்றுப்பாங்கன்னு சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஆத்தர் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லேர்னிங்கு. ஸோ இந்த கம்யூனிட்டிஸ்லலாம் ஃபோர்ஸ்டு லேர்னிங்கே இருக்காதுங்களாங்க. ஸ்ட்ரக்சராக ஒரு இப்படி தான் முறையாக டீச் பண்ணுறதுன்றதே இருக்காதான். ஸோ என்ன ஒரு ஸ்கில் அந்த சில்ட்ரன் லேர்ன் பண்ணாலும் தேட் ஹேப்பன்ஸ் ஒன்லி த்ரூ அப்சர்வேஷன், க்யூரியாசிட்டி அண்ட் த்ரூ கிராஜுவல் பார்ட்டிசிபேஷன். ஸோ அதை தான் நம்மளையும் ஃபாலோ பண்ண சொல்லி ஆத்தர் இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தா, மீனிங்ஃபுல் பார்ட்டிசிபேஷன். அதாவது நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிட்டியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலுமே நம்மளுடைய சில்ட்ரனை நம்ம வந்து ரியலாக அதில் இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க. ஸோ நம்ம வந்து அம்மாவும், அப்பாவும் வீட கிளீன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குழந்தைங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஃபீல் பண்ணா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தெம் த டாய் வேக்யூம், ஸோ கிவ் தெம் த ரியல் வேக்யூம். அவங்க வந்து ரியலா வீட கிளீன் பண்ணி, நம்மளும் நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபார் ரியல் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஜென்யூன் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு நம்ம குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் கிட் வெர்ஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆத்தர். ஸோ இது எல்லாத்து மூலமா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, சில்ட்ரன் வந்து தே ஆர் நேச்சுரலி கேப்பபிள், மோட்டிவேட்டட் அண்ட் ஈகர் டு கான்ட்ரிபியூட். ஸோ நம்ம வந்து அவங்கள கான்ஸ்டன்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது இல்லைங்களா? நம்ம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் கேட்பீங்க இல்லையா, ஒரு மாடர்ன் பேரண்ட்டாக நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கும் ஆத்தர் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் திங், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்கள டிசிஷன்ஸ் எடுக்க விடுங்க. லெட் தெம் பி அட்டானமஸ்னு சொல்கிறாங்க. தேர்ட் திங், த மோஸ்ட் ஹார்ட் ஒன் ஃபார் மீ, ஸ்டேயிங் காம் டியூரிங் தேர் எமோஷ்னல் மொமெண்ட்ஸுங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, ரியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், என்கரேஜ் கோஆப்ரேட்டிவ் ப்ளே. ஸோ இதுதான் ஆத்தர் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிப்ஸுங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் புக் இட் இஸ்ன்ட் அபவுட் பர்ஃபெக்ட் பேரண்டிங், இட் இஸ் அபவுட் கிரியேட்டிங் தட் பர்ஃபெக்ட் கனெக்ஷன் வித் அவர் சில்ட்ரன் சொல்லியிருக்காங்க. So it's about seeing our children as those little capable humans and not as problems to be managed. ஸோ இதுதான் ஆத்தர் இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அமேசிங்கான பேரண்டிங் சீக்ரெட்ஸுங்க. Want to learn more? Pick up Hunt, Gather, Parent by Michael and Doucleff.